பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷனை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 3:2 சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தின, அல்லேலூயா, இந்த பூமியில தம்மை அனுப்பின பிதாவுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் உண்மையாய் இருந்தார், இதைதான் நாம் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தையா இருந்தது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, எபிரேயர் 10:23 அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாராம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதாவது அவர் பிராமிஸ் பண்ணினவர், வார்த்தையினால தனக்கு ஒருவனுக்கு வாக்கு கொடுத்தவர், அந்த வார்த்தையில அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், அல்லேலூயா, அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். இந்த பூமியில அவர் வாழ்ந்த அந்த நாட்கள் முழுவதும் பாருங்க, இன்றைக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு கேட்டீங்கன்னா, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதுல கேட்டீங்கன்னா, அவர் வார்த்தையில உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, யாக்கோபு 3:2 சொல்லுகிறது, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல் தவறாதவராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் வார்த்தையை அவர் மாற்றவே இல்லை. தாம் என்ன சொன்னாரோ அதன்படியே அவர் செய்தார். அல்லேலூயா. அவர் பாருங்க, மனுஷருக்கு ஜனங்களுக்கு அவர் அந்த நாட்கள் அவர் என்ன பிரசங்கம் பண்ணினாரோ அதையே அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் அபியாசப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் வார்த்தை ஒண்ணு சொல்லுகிறதும் வாழ்க்கையில ஒரு மாதிரி இருக்கிறதுமாய் அவர் காணப்படவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையில அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். 100% அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். பாருங்க, ஆவியில அவர் எளிமை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பிரசங்கம் பண்ணின அவர் ஆவியில எளிமை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. ரொம்ப தாழ்மையாய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. பிதாவை எல்லாவற்றிலும் அவர் சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. அது மாத்திரமா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொன்ன அவர் தன்னுடைய இருதயத்தை சுத்தமாய் காத்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, பிலாத்து அவரை குறித்து சொல்லுகிறான், இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நாம் காணவில்லையே. அல்லேலூயா. ஒரு குற்றமும் அவரிடத்துல இல்லை. அப்ப வார்த்தையில அவர் என்ன பேசினாரோ அதை தான் அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. காரணம், தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆகையினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? உங்க வார்த்தையில நீங்க உண்மையாய் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க பேசுகிறபடியே நீங்கள் நடக்கிறீர்களா? அல்லேலூயா. உங்க வார்த்தையில யாருக்காவது நீங்க ஒரு காரியத்தை சொல்லி அதன்படியே செய்றீங்களா? அல்லேலூயா. இல்ல நீங்க சிலருக்கு பிராமிஸ் பண்ணிட்டு அதை செய்யாம போறீங்களா? அப்படி இருக்குது உண்மை இல்லாத தன்மை. அல்லேலூயா. இந்த உண்மை இல்லாதவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. வாயில பாருங்க, சிலர் வார்த்தையில பாருங்க, கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுவோம், அதே வாயில நாம் கர்த்தரை நாம் துதிப்போம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் வார்த்தையில உண்மை இல்லாதது. அல்லேலூயா. 1 பேதுரு 2:22 ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லுகிறது, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லையா? வஞ்சனை, யாரை குறித்து அவர் வஞ்சனையாய் அவர் பேசல. அல்லேலூயா. யாரை குறித்து கசப்போடு கூட, பொறாமையோடு கூட, எரிச்சலோடு கூட அவர் ஒருவரை பற்றியும் அவர் தன்னுடைய வாயினால் பேசவில்லை. அல்லேலூயா. வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தாம் சொன்னபடியே அவர் சிலுவையில போய் மரித்தார். தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சீஷர்களிடத்தில் அவர் என்ன சொல்லி வந்தாரோ, மனுஷகுமாரன் மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்னு அவர் சொல்லியிருந்தபடியே அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்லிட்டு அவர் மரிக்காம இல்லை. அல்லேலூயா. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். காரணம், வார்த்தையில உண்மை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அதே போல பாருங்க, மத்தேயு 28:6 சொல்றா, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நான் 3வது நாள் நான் மரிப்பேன், ஆனாலும் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் அவர் சொன்னார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே பாருங்க, அவர் மரித்து 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். வார்த்தையில உண்மை, வார்த்தையில உண்மை. அல்லேலூயா. தாம் என்ன சொன்னாரோ அதன்படியே அவர் செய்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை உண்மை உள்ள வார்த்தையாய் இருந்தது.
அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க வார்த்தையில உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களா? உங்க கணவரிடத்துல நீங்க உண்மையா பேசுறீங்களா? அல்லேலூயா. உங்க மனைவியின் இடத்துல நீங்க உண்மையா பேசுறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய வேலையில நீங்க உண்மையா பேசுறீங்களா? அல்லேலூயா. உங்களை சிநேகிக்கிற ஒரு இடத்துல நீங்க உண்மையா பேசுறீங்களா? அல்லேலூயா. உங்க வார்த்தையில நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களா? சிலருக்கு பிராமிஸ் பண்ணி அந்த பிராமிஸை நிறைவேற்றி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வார்த்தையில உண்மையுள்ளவர்களா இருக்கணும். இப்படி வார்த்தையில நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கும்பொழுது தேவன் நம்மை பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் தாம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.